என்சிஆர்பியோட இன்னொரு அதிர்ச்சி ரிப்போர்ட் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். இதுவும் அதிகரிச்சிருக்கா? ஆமா, இதுவும் கவலை அளிக்கும் வகையில அதிகரிச்சிருக்கு. 2023ல 1,77,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியிருக்கு. 1,77,000-ஆ? ஆமா, இது முந்தைய ஆண்டை விட 9% அதிகம். 1,00,000 குழந்தைகளுக்கான குற்றவிதம் கிரைம் ரேட் கூட 36.6லிருந்து 38.9 உயர்ந்திருக்கு. இதுல எந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமா இருக்கு? குறிப்பா போக்சோ சட்டம் பத்தி என்ன தெரிய வருது? பதிவான மொத்த வழக்குகள்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 45% குழந்தைகளை கடத்துதல், கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் தொடர்பானது. ஓ, அதுக்கு அடுத்தபடியா பாலியல் குற்றங்கள் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், அதாவது பாக்சோ ஆக்ட் கீழ வர வழக்குகள். இது சுமார் 38%. பாக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கா? ஆமா, இந்த பாக்சோ வழக்குகள்ல ஊடுருவும் பாலியல் தாக்குதல், பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தொடர்பான வழக்குகள் மட்டும் 40,000க்கும் அதிகம். இதுல 40,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதுல ரொம்ப மனத உலுக்குற விஷயம் என்னன்னா, இந்த பாக்சோ வழக்குகள்ல குற்றவாளிகள் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறது தான். ஆமா, அதுதான் மிக மிக வருத்தமான அதிர்ச்சியான உண்மை. நீங்க சொன்னது கரெக்ட். அந்த 40,000க்கும் மேற்பட்ட பாலியல் தாக்குதல் வழக்குகள்ல 96% வழக்குகள்ல யோசிச்சு பாருங்க, 96%. 96ஆ? ஆமா, அதாவது 39,000க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான். இதுல குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, குடும்ப நண்பர்கள், அண்டை வீட்டார், முதலாளிகள், ஏன் ஆன்லைன் நண்பர்கள், காதலிக்கிறேன்னு சொல்லி பழகியவங்கன்னு பலரும் அடங்கும். நம்பவே முடியலையே. இது குழந்தைங்க எவ்வளோ பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்காங்க, நம்ம சமூகம் குழந்தைகளை பாதுகாக்க எவ்வளோ தவறிக்கிட்டு இருக்குங்கிறது காட்டுது. நம்பிக்கைக்குரிய இடங்கள்லயா ஆபத்து எப்படி ஒளிஞ்சிருக்குங்கிறத இது உணர்த்துது. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட வயது? எல்லா வயதினரும் இருக்காங்க. 6 வயதுக்கு குறைவான 700க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் 6 to 12 வயது, 12 to 16, 16 to 18 வயதுன்னு எல்லா பிரிவுலையும் இருக்காங்க. இதுல பெரும்பாலானோர் பெண் குழந்தைகள். கடத்தல் வழக்குகள் பத்தியும் சில தகவல்கள் இருக்கே. ஆமா, கடத்தல் வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட 82,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள்ல சுமார் 14,600 வழக்குகள் எதுக்குன்னா சிறார் பெண்களை திருமணத்துக்கு கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போனது. குழந்தை திருமணமா? ஆமா, இது குழந்தை திருமண பிரச்சனையோட தீவிரத்தையும் காட்டுது. இது தவிர கொலை, காயம் ஏற்படுத்துதல், தற்கொலைக்கு தூண்டுதல், குழந்தை தொழிலாளர் முறைகேடுன்னு பல குற்றங்கள் பதிவாகியிருக்கு. மாநில வாரியா எங்க அதிகம்? மாநில வாரியா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துல அதிக வழக்குகள் பதிவாகியிருக்கு. விசாரணை நிலையில ஒட்டுமொத்தமா 64% வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாலும் மாநிலத்துக்கு மாநிலம் இதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னும் 80,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வருஷக்கடைசியில நிலுவையில இருக்கிறது நீதி கிடைக்கிறதுல இருக்கிற தாமதத்தை காட்டுது.